ஹாய் அக்டோபர் 17th ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி புக்ஸ் எல்லாமே 6 to 12 வந்து லைன் பை லைன் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த டாபிக்ஸ் தான் இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஹெட்லைன் த கோல் கொஷின். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா தமிழ்நாடுல வந்து கோல் ஷார்ட்டேஜ் இருக்கா அப்படின்ற கொஷின் தான் இதில் கொஷின். ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் இதில் இருக்கும். அடுத்து டான்ஜட்கோ, தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன். ஸோ இந்த கார்பரேஷன் இந்த இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன். ஸோ இது என்ன பண்ணுவாங்க இந்த கார்பரேஷனா எலக்ட்ரிக் பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் பப்ளிக் செக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கா. ஸோ விச் இஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது வந்து எதுக்கு கீழே இருக்குன்னா தமிழ்நாடுக்கு கீழே இருக்க ஒரு கார்பரேஷன் தான். தமிழ்நாடு அப்படின்றது வந்து இது வரைக்கும் எந்த ஒரு கோல் ஷார்ட்டேஜ் வந்து கோல்னா ஒன்றும் இல்லை நிலக்கரி. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வந்து இன்ன வரைக்கும் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்டு இப்போ நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூ அடிஷனுக்காக இதை போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்ட் டர்பைன்ஸ் ஆர் ஓல்டு. ஸோ என்னன்னா விண்ட் டர்பைன்ஸ் எல்லாமே வந்து ஓல்டாக இருக்கும். விண்ட் டர்பைன்ஸ்னு என்னன்னா இந்த காற்றலையால் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் விண்ட் டர்பைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டர்பைன்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி இன்ஸ்டால் பண்ணனால ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம அட்வான்ஸ் டிசைன்ஸில் பண்ணும்போது நமக்கு வந்து விண்ட் எனர்ஜி வந்து இன்னும் எஃபிஷியண்டாக வந்து நம்மளால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கேன் இன்வெஸ்ட் இன் பேட்டரி ஸ்டோரேஜ். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ராதர் தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை இன்னொருலேருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது மூலியமா அதுக்கு பதிலாக நம்ம பேட்டரி ஸ்டோரேஜில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். பேட்டரி ஸ்டோரேஜ் அதை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாட்டர்லேருந்து வந்து டர்பைனை சுற்றி வந்து டர்பைன் இருக்கும். ஸோ வாட்டர் வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து வரும்போது டேம்லேருந்து திறந்து விடுறாங்கல்ல. ஸோ அப்போ அந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோனா வாட்டரை குறைக்கும். ஸோ வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹைட்ரோ ஸ்டோரேஜ்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னன்னா இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐஎம்டினா தான் இஷ்யூஸ் எல்லோ அலர்ட்டை வந்து 7 டிஸ்ட்ரிக்ஸ் இன் கேரளாவில் 7 மாவட்டங்களில் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோ அலர்ட் ஓகே. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா எதனால அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சவுத் ஈஸ்ட் அரேபியன் சீல வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி ரெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு அலர்ட் பண்ணியிருக்காங்க. கலர் கோடட் வெதர் வார்னிங். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணுறாங்கல்ல. ஸோ யார் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஐஎம்டி தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஹூஸ் அப்ஜெக்டிவ், அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஸோ பீப்புள்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து ஆபத்து வரப்போகுது, ஆபத்துன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி இப்போ டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் வரது போகுதுன்னா அலர்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பீப்புளுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்க போகுது, இப்போ வந்து எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்னா இவங்க அலர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலர்ட் கொடுக்குறது இவங்க வேலை. ஸோ ஐஎம்டி வந்து 4 கலர் கோட யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, நெக்ஸ்ட் ஸ்லைடில் ரெட் வரும். க்ரீன் அப்படின்னா ஆல்வேஸ் வெல், எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றத ஆல்வேஸ் வெல். ஸோ எல்லோ அப்படிங்கும்போது அவேராக இருக்கணும், கொஞ்சம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது அவேர்னா வந்து ரொம்ப விழிப்பாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அது அர்த்தம். ஸோ அதை தான் அதில் சொல்லுவாங்க. இதுலேயுமே இந்த எல்லோ அலர்ட்லேயுமே நல்ல டிஸ்ட்ரப்ஷன், டே டு டே லைஃப் வந்து டிஸ்டர்ப்னா வந்து எப்படி சொல்கிறது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஆரஞ்ச் ஆம்பர் பி ப்ரிப்பேர்ட். ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த லைனில் அப்படின்னா ஸோ ஆரஞ்ச் அலர்ட் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து எப்படி இருக்கணும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் வந்து இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேட் வெதர் இருக்கும். ஸோ வந்து வேறு என்னென்னா பவர் சப்ளைஸ்லாம் இன்டரப்ட் ஆயிரும். ஸோ பவர் சப்ளைஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா வந்து பவர் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டரப்ட் ஆகிற அளவுக்கு இங்கே வந்து என்ன இருக்குன்னா எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட். இதில் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இது வந்து ரொம்ப பேட் கண்டிஷன் ஆயிரும். ஸோ அதுதான் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா இந்தியா அந்த ரெட் அலர்ட்டில் வந்து லைஃப், அதாவது ஹியூமன் லைஃப்கே வந்து ஏதாவது ஆபத்து அந்த அளவுக்கு வரது தான் ரெட் அலர்ட்னு சொல்லுவாங்க. இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஜென்சி ஆஃப் த எந்தது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மினிஸ்ட்ரியோட ஏஜென்சி தான் இது. இட் இஸ் த பிரின்சிபல் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார். இது வந்து எதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த மெட்டீரியாலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ், இந்த வெதர் பற்றி சொல்றது, வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் செஸ்மாலஜினா எர்த்குவேக் பற்றி சொல்றது தான் வந்து செஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் ஸ்டெப்ஸ் அப் ப்ரொக்யூர்மெண்ட். இதில் என்னன்னா ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக வாங்குறது அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்குறாங்க அப்படின்றது தான் வெப்பன்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அதில் வந்து இதில் அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க நியூஸில். அதில் எந்த மிசைலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆகாஷ் மிசைல் அப்படின்றத வாங்கலாம் ஃபர்தரா அப்படின்றது தான். ஸோ அந்த மிசைலில் இருக்க சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஆகாஷ் அப்படின்றது ஒரு இந்தியாஸில் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி ப்ரொடியூஸ்டு மீடியம் ரேஞ்ச் சாம் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா இந்தியாவிலே முதலாக வந்து இண்டிஜினியஸ்லினா நம்ம இந்தியாவிலே வந்து எப்படி சொல்றது உருவாக்குறது தான் வந்து இண்டிஜினியஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிஜினியஸ்லாக ப்ரொடியூஸ் ஆன ஒரு மீடியம் ரேஞ்ச் சாம் சிஸ்டம் தான் இந்த ஆகாஷ் அப்படின்னு சொல்றாங்க. தட் கேன் எங்கேஜ். ஸோ மல்டிபிள் டார்கெட்ஸை இதால எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ நிறைய டார்கெட்ஸை வந்து நிறைய டிரெக்ஷன்லேருந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி வீலர் ட்ரங்க்லேயே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிசைலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ கிட்டத்தட்ட 90% கில்னா கொள்றது. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத அதில் சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி. ஆகாஷ் சாம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ டெவலப் பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ DRDO அப்படின்றது தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா லேட் 1980s வந்து
பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வந்து டெவலப் பண்ணாங்கன்னா இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது ரொம்ப முக்கியம், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் யூனிக் இன் த வே தட் இட் கேன் சைமல்டேனியஸ்லி எங்கேஜ் மல்டிபிள் டார்கெட்ஸ் இன் குரூப் மோட்ஸ் ஆர் அட்டானமஸ் மோட். ஸோ இது அதை தான் சொல்றாங்க. ஸோ குரூப் மோட்ல கூட ஸோ நிறைய டிரெக்ஷன்ஸ்ல வந்து இதால என்ன பண்ண முடியும், எங்கேஜ் ஆக முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ECCM எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் அப்படின்றது வந்து அது ஒரு ஃபீச்சரா இதுல வந்து பொருத்திருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ டிடக்ஷன் கரெக்டாக வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த டிடக்ஷன் சிஸ்டமை டிசீவ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போல் எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்ற மெக்கானிசம் அதில் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. இந்த மிசைல் இஸ் ரெப்யூட்டட்லி சீப்பர். ஸோ இந்த மிசைல் வந்து ரொம்ப சீப்பர், அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்ப அக்யூரேட், ஸோ ரொம்ப கரெக்டாக வந்து துல்லியமாக செய்யும் அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. இது வந்து எதை விட அந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்னா US பேட்ரியட் மிசைலை விட அக்யூரேட்டாக இருக்கும். டியூ டு இட்ஸ் சாயில் ஃபியூயல் டெக்னாலஜி இருக்கிறதுனாலையும் ஹைடெக் ரேடாஸ் இருக்கிறதுனாலையும் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறாங்க, அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே வருதுன்னு சொன்னேன்னா, ஸோ இதை வந்து கன்சீவ் பண்ணது யாருன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்னன்னா மிசைல் டெக்னாலஜியில் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்றது வந்து அட்டைன் பண்ணும் இந்தியா அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. 5 மிசைல் வந்து இந்த ப்ரோக்ராம் கீழே தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அந்த 5 மிசைல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிருத்வி, அக்னி, திரிசூல், அப்புறம் வந்து நாக், ஆகாஷ். ஸோ ஆகாஷ் பார்த்தோமா. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னா இதில் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு கீழே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிருத்திவி அப்படிங்கும்போது இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான். ஷார்ட் ரேஞ்சில் நம்மளை கொஞ்சம் தூரம் தான் இது பண்ண முடியும், டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் அக்னி அப்படின்றது டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் பண்ண முடியும். ஸோ அக்னியில் அக்னி 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். திரிசூல் அப்படின்றது ஷார்ட் ரேஞ்ச், அதே போல் லோவர் லெவல் டு ஏர் மிசைல் வரைக்கும் வந்து பண்ண முடியும் அப்படின்றதா. ஸோ நாக் அப்படின்னா வந்து 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டாக் மிசைல். ஸோ ஆகாஷ்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்றதா. இதுதான் அந்த ஆகாஷ் அப்படின்றது மிசைல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இக்லாயஸ் மிசைல் அப்படின்றது வந்து அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு முக்கியம் தான். இந்த மிசைலை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா தான் டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, ஒருத்தவங்களே அதை ஹேண்டில் பண்ணலாம். அதுதான் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஸோ மேன் பேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஹேஸ் ஓன் பிட் ஃபார் இந்தியன் ஆர்மிக்காக. இது வந்து எப்போனா 2018 ஒரு டீல் போட்டிருந்தாங்க. என்னன்னா கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. இது மாதிரி அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இந்தியா போட்டிருந்துச்சு. ஸோ அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஆஃபர் சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வந்து சுப்பீரியரான பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும் அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. இட் இஸ் டிசைன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து என்னென்ன எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க, எதை டார்கெட் பண்ணுறதுக்கு அப்படின்றத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியல் டார்கெட்டில் வந்து ஷார்ட் ரேஞ்ச், அதில் வந்து ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர், இந்த மாதிரி அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து அதால் அட்டாக் பண்ண முடியும். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, ஆஸ் பர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்மி இது ரொம்ப முக்கியம். 6 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும். ஹைட் வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுதான் ஆல்டிடியூட்னா ஹைட். ஓகே, எல்லா வெதர் கண்டிஷன்லையுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இக்லாயஸ் அப்படிங்கிறது இந்த இக்லா எம்லாம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டோம் ரஷ்யாவில். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து HIV ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஓகேங்களா, இந்த HIV வைரஸ் அப்படின்றது இது ஒரு வைரஸ். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ HIV என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து இப்போ என் உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த WBC, இதுக்கு வந்து 3 பேர் இருக்குங்க. WBCன்னு சொல்லலாம், இல்லை T செல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை CD4. இந்த 3மே ஒன்று தான். ஸோ இப்போ இந்த WBCயை போயிட்டு அதை அட்டாக் பண்ணும். அப்போ அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம்னா அதுதான். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எனக்கு வந்து குறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த WBCன்னு சொல்கிறேன், அந்த WBCக்கு தான் என்ன வந்து குவாலிட்டி இருக்கும் அப்படின்னா, இப்போ என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஜெம்ஸ், ஏதோ ஒரு கிருமி வருது அப்படின்னா ஒரு உடனே என்ன பண்ணும்னா இந்த WBC தான் போயிட்டு டிடெக்ட் பண்ணி அதை வந்து அழிக்கும். ஸோ இப்போ இந்த HIV வைரஸ் போயிட்டு அந்த WBC அழிச்சிச்சுன்னா, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணி அழிக்கிறதுக்கு WBC இருக்காது, நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வீக் ஆயிருக்கும், நிறைய நோய் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் விஷயமே. ஸோ அப்போ நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. So T cells are those cells that move around the body detecting anomalies and infection in cells. அதை தான் இப்போ நான் சொன்னேன், டிடெக்ட் பண்ணி அதை வந்து அழிக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் என்டரிங் பாடிக்குள்ளே என்டர் ஆனது HIV என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து உடம்பு முழுக்க என்ன ஆகும்னா வேக வேகமாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். என்னத்த WBC, அதாவது CD4 செல்ஸ்னா ஒன்று தான். த சிவியர்லி டேமேஜ் த ஹியூமன் இம்யூன் சிஸ்டம். அதான் வந்து இந்த நான் சொன்னேன், அதுதான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. அதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கணும் அந்த சிஸ்டம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஒன்ஸ் திஸ் வைரஸ் வந்து பாடிக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரிமூவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக் இம்யூன் சிஸ்டம், இப்போ வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆயிருமா, பர்சன் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், கேன்சர்ஸ் இதெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ டிஃபிகல்ட் பீப்புள், இப்போ வந்து பர்சன்ஸ் வந்து ஸோ இட் பிகம் டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் இன்ஃபெக்டட் வித் திஸ் வைரஸ். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை தான் அதில் சொல்லுவாங்க. இப்போ வந்து குட்டிமூண்டு நம்மளுக்கு வந்து இன்ஜுரி ஏதோ ஒரு அடிபட்டா கூட நம்மளால ரெக்கவரே ஆக முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடும். டிரான்ஸ்மிஷன் எப்படி இது டிரான்ஸ்மிஷன் ஆகும்னா பிளட், ஸோ பிளட்டால் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அப்புறம் வந்து செமன், அப்புறம் வெஜினல் செக்ரேஷன் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் பிரெஸ்ட் மில்க், இதால் கூட இது டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிம்டம்ஸ் வந்து 80% ஆஃப் த பீப்பிள் வந்து HIV அஃபெக்ட் ஆகிறாங்களா, அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வரும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஹோலா என்ன சொல்றாங்கன்னா அக்யூட் ரெட்ரோவைரல் சிண்ட்ரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
அரௌண்ட் 2 to 6 வீக்ஸ்லேயே வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் உடம்புல காட்ட ஆரம்பிச்சு. அது என்னென்ன சிம்டம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபீவர், காய்ச்சல், சில்ஸ், அப்புறம் ஜாயிண்ட் பெயின்னா வந்து மூட்டு வலி, அப்புறம் மசில் ஏக்ஸஸ், சோர் த்ரோட் வந்து இதாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்வெட்டுனா வந்து வேக்கிறது நைட்டில், என்லார்ஜ் கிளான்ஸ் எல்லாமே பெருசாயிரும், ரெட் ரேஷ் இருக்கும், ரேஷஸ் வரும், இல்லை டயர்ட்னஸ் ஆயிரும், வீக் ஆயிரும். ஸோ வெயிட் லாஸ் வந்து ரொம்ப இதாயிரும். அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி. ஸோ அந்த ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி வந்து பண்ணுவாங்க. இப்படி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இந்த தெரப்பி கொடுப்பாங்க. இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் டெய்லி மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. தட் ஸ்டாப் த வைரஸ் ஃப்ரம். ஸோ வேகமாக வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன், அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக டெய்லி மெடிகேஷன் கொடுப்பாங்க. இன்னொன்று ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர் திஸ் அண்ட் இன்ஃபெக்டட் ஸ்டெம் செல்ஸ் வந்து இந்த போன் மேரோனா என்னன்னா தமிழ் எனக்கு. ஸோ நம்மளோட முட்டியெல்லாம் இருக்குங்களா, முட்டியோட அந்த இடத்துல போன் மேரோலாம் இருக்கும். ஸோ அந்த போன் மேரோல ஸ்டெம் செல்ஸ் இருக்கும், ஆம்பிளிக்கல் தொப்பு கொடியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக ஸ்டெம் செல் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எப்படி இதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து நல்லா இருக்காங்களா, அவங்கள ஹெச்ஐவியை வந்து அதுக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் ஜெனட்டிக் மியூட்டேஷன். அது வந்து மியூட்டேஷனாக வந்து ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஹெச்ஐவிக்கு எதிராக இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து, இப்போ ஹெச்ஐவி எனக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து எனக்கு வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சு நம்ம வந்து இன்ஃபெக்டட் பர்சன்ஸை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டேர்ம்ஸ்லாம் இருக்கும், பட் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அக்வயர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து செட்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ஆர் சிண்ட்ரோம் காஸ்ட் பை ஹெச்ஐவியால் காஸ் ஆகிற சிம்டம்ஸ் எல்லாமே இதுக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் நாட் நெசசரி. இப்போ ஹெச்ஐவி தட் பர்சன் இன்ஃபெக்டட் வித் ஹெச்ஐவி, இப்போ ஹெச்ஐவியால் ஒரு பர்சன் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, எ பர்சன் இன்ஃபெக்டட் வித் ஹெச்ஐவி. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வரும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். ஸோ இம்யூன் சிஸ்டம் முன்னாடி சொன்னதே தான், இம்யூன் சிஸ்டத்தை டெஸ்ட்ராய் பண்ண வீக் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹெச்ஐவி. எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஹெச்ஐவியோட லாஸ்ட் ஸ்டேஜ் தான் எய்ட்ஸ்னு சொல்றாங்க. வென் த இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி அட்வான்ஸ், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவோம்ல, அதுதான். ஸோ அன்ட்ரீட்டட் வில் லீட் டு இதனால இறந்து போயிருவாங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த அருவி படம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதில் அந்த ஹீரோயின் வந்து எய்ட்ஸால தான் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ரொம்ப ஒல்லியாகி வெயிட் லாஸ் ஆகி அவங்க முகமே வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆகும். ஓகேங்களா, ப்ரிவென்ஷன் இன்க்ளூட்ஸ் சேஃப் செக்ஸ், டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் ஹெச்ஐவி, வாலண்டரி மெடிக்கல், வாலண்டியராக போய் இருக்கா இல்லையா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறது மூலமா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெச்ஐவிக்கும் எய்ட்ஸ்க்கும் இல்லை, இது டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், எய்ட்ஸ்ங்கிறது அக்வயர்டு இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஹெச்ஐவி இஸ் அ வைரஸ் விச் அட்டாக் இம்யூன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும் ஹியூமன்ல. எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான். இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம வந்து இப்போ வந்து இன்ஃபெக்ஷனை வந்து எதிர்த்து நம்ம உடம்பு போராடல, அதை வந்து வீக்கன் பண்ணும். பேஷண்ட்ஸ் வில் சஃபர் மைனர் டிஃபிகல்ட்டிஸ் தான் ஹெச்ஐவியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சஃபர் பண்ணுவாங்க. பட் எய்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சிவியர் சைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து அஃபெக்ட் ஆகிடும் எய்ட்ஸில். ஹெச்ஐவி டேமேஜஸ் அதே தான் இம்யூன் சிஸ்டத்தை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ வித்தவுட் ஹெச்ஐவி மெடிசன்ஸ் இல்லாமல் ஹெச்ஐவி இந்த இதில் சொல்கிறேன் ரைட் சைட். ஸோ வித்தவுட் ஹெச்ஐவி மெடிசன்ஸ் ஹெச்ஐவி அட்வான்சஸ் டு எய்ட் இன் அபவுட் 10 to 12 years. ஸோ என்னன்னா எந்த ஒரு மெடிசன்ஸும் இல்லாமல் ஹெச்ஐவி வந்து எய்ட்ஸ் ஆகிறதுக்கு 10 to 12 வருஷம் ஆகும் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஜெய்சங்கர் டு விசிட் இஸ்ரேல் ஃபார் ஹை லெவல் என்கேஜ்மெண்ட். ஸோ இதில் என்னென்னா, ஸோ இந்த நியூஸில் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இவர் வந்து எங்கே போயிருக்காரு அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து ஒரு விசிட் கொடுத்துருக்காரு. 5 day விசிட் வந்து போயிருக்காரு. ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் நேம்ஸில் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிட் பண்ணியிருக்காரு. எதுக்கு விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2017 அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் பற்றி வந்து இன்னும் ஃபர்தராக அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பற்றி ஃபர்தராக பேசுகிறதுக்காக அவர் வந்து போயிருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா, எய்மிங் டு ஃபர்தர் சொலிடிஃபைடு த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ்டு டியூரிங் த 2017. ஸோ 2017 அந்த இது போட்டதை பற்றி பேச போயிருக்காங்க. இந்த சைட் 2017 விசிட் மார்க்டு த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஹேட் விசிட்டட் இஸ்ரேல். ஸோ இது வரைக்குமே இந்தியன் பிரைம் மினிஸ்டரில் முதலாக இஸ்ரேலுக்கு போனது யாருன்னா நரேந்தர் மோடி தான். 2017 போயிருக்காரு. மினிஸ்டராக யார் ஃபஸ்ட்டு போயிருக்காங்க இஸ்ரேலுக்கு அப்படின்னா யாரா இந்த ஜெய்சங்கர் அவர்கள் தான் போயிருக்காங்க. சின்ஸ் தென் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த 2 கண்ட்ரீஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸோ என்ன அப்படின்னா எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாலேஜ் பேஸ்டு பார்ட்னர்ஷிப். ஸோ வந்து நாலேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் விச் இன்க்ளூட் கொலாபரேஷன் இன் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன்க்ளூடிங் பூஸ்டிங் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்க்கு பூஸ்ட் பண்ணுற விதமாக வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இஸ்ரேலோட மேப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே இந்த சைட்லேருந்து நிறைய வந்து மேப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மெடிட்டேரியன் சி, ரெட் சி இதெல்லாம் கேட்பாங்க. இதில் வந்து கொடுத்துருக்கத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் நடுவில் டெட் சி இருக்கும். டெட் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது கேட்பாங்க எதுக்கு நடுவில் இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் ஜார்டனுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ எஜிப்தையும் இஸ்ரேலையும் சேர்க்குற அந்த இடம் தான் வந்து சீனாய் அந்த லேண்டு.
லேண்டு நடுவில் இருக்குது. எது எது பார்டரிங் கண்ட்ரீஸுங்கிறத நீங்கள் போய் மேப்பில் கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இந்தியா இஸ்ரேல் ரிலேஷன்ஷிப்ஸில் பார்த்தோன்னா 3 year ஒர்க் ப்ரோக்ராம் இதை தான் பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம் எய்ம் டு க்ரோ. இதில் இருக்க டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், எஸ்டாப்ளிஷ் நியூ சென்டர்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இன்க்ரீஸ் சிஓஇஸ் வேல்யூ செயின், பிரிங் த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டு த செல்ஃப் சஃபிஷியன்ட் மோட் அண்ட் என்கரேஜ் ப்ரைவேட் செக்டர்ஸ் கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணுறது அண்ட் கொலாபரேஷன். ஸோ இதுக்கான டேர்ம்ஸில் ஃபர்தராக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிரும். போத் கண்ட்ரீஸ் ஆர் இம்ப்ளிமெண்டிங். இந்த 2 கண்ட்ரீஸும் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இண்டோ இஸ்ரேல், 2 பேர் இருக்கனால இண்டோ இஸ்ரேல், புரியுதுங்களா? ஸோ இண்டோ இஸ்ரேல் வில்லேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம்னா அதை பற்றி பார்க்கலாம். இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்டட் இன் 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 year ஆக்ஷன் பிளான் பேஸ்ட் ஆன் 2 கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. போத் ஸ்டார்டட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னா $50 million ஃபண்டு போட்டு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? டைரினா அந்த மில்க்கு, பால், பட்டர் இதெல்லாம் வரும். ஸோ ஃபார்மிங் டெக்னாலஜி, ஸோ அண்ட் மைக்ரோ இரிகேஷன்னா வந்து தண்ணி பாய்ச்சிரும்ல, ஸோ அதிலே வந்து ட்ரிப் இரிகேஷன், ஸோ சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இரிகேஷன்ஸ், மைக்ரோ இரிகேஷன்ஸ் பற்றி அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஃபண்டை வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பை மார்ச் 2014 10 centers of excellence operated throughout India offering free training sessions. இந்த 2014 10 சென்டர்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இந்தியாவில் ஃப்ரீ ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து இந்த விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்குறது. எதுக்கு அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸை பற்றி சொல்லித்தரதுக்கு தான். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா இஸ்ரேல் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ்லாம் இருக்காங்களா, அதில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்களா, அந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சு இஸ்ரேலில் பண்ணுற டெக்னாலஜி, ஸோ அதை வச்சு சொல்லித்தரதுக்காக ஃப்ரீ ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, வெர்டிக்கல் ஃபார்மிங், ட்ரிப் இரிகேஷன் சொன்னேன்லப்போ, ஸோ அண்ட் சாயில் சொலரைசேஷன். அடுத்தது வந்து தாட் அட் த சென்டரில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இண்டோ இஸ்ரேல் வில்லேஜஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். திஸ் இஸ் த நியூ கான்செப்ட் எய்ம்ட் அட் கிரியேட்டிங் அ மாடல் ஈகோ சிஸ்டம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அக்ராஸ் 8 states அலாங் சைட் 13 சென்டர்ஸ். 13 சென்டர்ஸை வந்து வச்சுருக்காங்க. 75 வில்லேஜஸில் 13 சென்டர்ஸை போட்டு கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒரு மாடல் ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணி இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்னால என்ன ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் நெட் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பெட்டர் த லிவ்லிஹுட் ஆஃப் த ஒவ்வொரு விவசாயியோட வாழ்வாதாரம் வந்து பெட்டராகவும், டிரான்ஸ்ஃபார்மிங் ட்ரெடிஷ்னல் பழங்காலத்தில் யூஸ் பண்ணதை விட இப்போ வந்து மாடர்ன் இன்டென்சிவ் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் இண்டோ இஸ்ரேல் அக்ரிகல்ச்சர் ஆக்ஷன் பிளான் படி இதை பண்ணுறாங்க. லார்ஜ் ஸ்கேல் அண்ட் கம்ப்ளீட் வேல்யூ செயின் அப்ரோச் வித் எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி எம்பெண்டட் வித் Israeli novel technologies and methodologies will be tailored to local conditions. லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா நிறைய வந்து ஏரியாஸில் பண்ணுறது லார்ஜ் ஸ்கேல் அண்ட் கம்ப்ளீட் வேல்யூ செயின் அப்ரோச் பண்ணி இந்த எக்கனாமிக் சஸ்டைனபிலிட்டி வச்சு ஸோ இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ நல்ல ட்ரெடிஷ்னல் பழங்காலத்தில் பண்ண அக்ரிகல்ச்சர் தாண்டி மாடர்னாக இப்போ வந்து பண்ணுறது தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அதிகப்படுத்துறது அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா ஸோ ஸ்கில்ஸு இந்த மாதிரி எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்துகிறாங்களா அதில் வந்து பண்ணுறது. மார்க்கெட் லிங்கேஜ்னால் ஸோ ஈஸியாக வந்து அக்சஸ் ஆகணும்ல. இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷனே பண்ணிட்டோம், போயிட்டு அக்சஸ் பண்ணணும்னா மார்க்கெட் லிங்கேஜ் இல்லைனா எப்படி? ஸோ மார்க்கெட் லிங்கேஜ், ஸோ விற்கிறதுக்கு அந்த மார்க்கெட் லிங்கேஜை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்கனாமிக் கார்பரேஷன். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன எக்கனாமிக் கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா ஃப்ரம் $200 million in 1992 பைலேட்ரல் மர்ச்சன்டைஸ் வந்து ஓகே. ஸோ என்னென்னா பைலேட்ரல் மர்ச்சன்டைஸ் அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ளே வந்து இந்த எக்கனாமிக்காக வந்து ட்ரேட் பண்ணுவோம்ல, அதோட டாலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாலர்ஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ட்ரேட் இன் டைமண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் க்ளோஸ் டு 40. ஸோ டைமண்ட் ட்ரேடுமே வந்து 40% அந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ்ரேலோட 3வது லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இன் ஏஷியானா அது வந்து இந்தியா தான்.
இஸ்ரேல் கம்பெனிஸ் ஹேவ் இன்வெஸ்டட் இன் இந்தியா. இஸ்ரேல் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்னா என்ன, மணி போட்டு இங்கே வந்து ஏதாவது கம்பெனி ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி. ஸோ கம்பெனி மட்டும் கிடையாது, எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி, அப்புறம் வந்து டெலிகாம், அப்புறம் ரியல் எஸ்டேட், வாட்டர் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் செட்டிங் அப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், ஆர்என்டின்னு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த விஷயத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் கிராண்ட் ஃப்ரம் த இஸ்ரேல் இந்தியா இண்டஸ்ட்ரியல் ஆர்என்டி விச் மீன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஃபண்ட் were announced in July 2018, including companies working to better the lives of the Indians and Israel. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் இருக்கவங்களுக்கும் இந்தியன்ஸில் வாழ்கிறவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பெட்டர் ஆகும். ஸோ வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது, அவங்களோட அக்ரிகல்ச்சர் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண வைக்கிறது, அப்புறம் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி தருது, சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறது, சோலார் எனர்ஜினா சன்லைட்லேருந்து எடுக்கிறது தான், அண்ட் லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பெட்டர் லைஃப் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபண்ட் எய்ம்ஸ் டு ஹெல்ப் இஸ்ரேலி அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் என்டர் த இந்தியன் மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து இஸ்ரேலில் இருப்பாங்களா ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம், அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகிறதுக்கு இந்த ஃபண்டு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் கார்பரேஷனாக இஸ்ரேல் ஹேஸ் பீன் அமாங் த டாப் 4 ஆர்ம் சப்ளையராக இருக்குது. இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணுறதுல 4வது இடத்துல இருக்குது. ஸோ நம்ம நிறையா வந்து அவங்கள்ட்டேருந்து நிறைய ஆர்ம்ஸ் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் தான் இந்த நேம்ஸ் எல்லாமே. அதில் முக்கியமானது தான் வந்து இந்த ஸ்பைடர் குவிக் ரியாக்ஷன் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டம். இதெல்லாம் ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. த அக்யூசிஷன் ஆல்சோ இன்க்ளூட் அ ஹோஸ்ட் ஆஃப் இஸ்ரேலிக் மிசைல் அண்ட் ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷன் ஃப்ரம் பைத்தான். இது எல்லாமே என்னன்னா வந்து இந்த ஒவ்வொரு விஷயம்தான், நம்ம வாங்குகிற ஆர்ம்ஸோட பேர் தான் இதெல்லாம். அண்டு டார்பை ஏர் டு ஏர் மிசைல் டு கிறிஸ்டல் மேஸ் அண்ட் ஸ்பைஸ் 2000 பாம்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஐஐடி கான்பூர் வந்து இதில் என்னென்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டில் கான்பூரில் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஜீன் வந்து DLX1 அப்படின்னு அந்த ஜீன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுது. ஓகேங்களா, என்ன ரோல் பண்ணுது? ரோல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வேலை செய்யுது. என்ன வேலை அப்படின்னா, இப்போ நம்மளோட தாடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வளர்கிறதுக்கு, அப்புறம் ஸ்கெலட்டன்னா எலும்பெல்லாம் வளர்கிறதுக்கு, இன்டர்நியூரான்ஸ் இந்த பிரெயின்ஸ், நியூரான்ஸ் இந்த நரம்பு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாமே பிரெயினில் இருக்கிறதெல்லாம் வந்து வளர்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து கேன்சர்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது டெவலப்மெண்ட் க்ரோத் அதை வேகப்படுத்துறதுல இது இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு இந்த ரிசர்ச் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அட்வான்டேஜ் சீக்ராஸ். ஸோ இதில் என்னென்னா சீக்ராஸ், இது தாங்க சீக்ராஸ், இது வந்து ஓஷனில் இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டர்ஸ்னால் வந்து அது ஒரு அனிமல். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா ஓஷன், அங்கே சீல இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே வந்துட்டு அதுக்கு கிளாம்ஸ் எல்லாம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நோண்டிட்டு குழியாக தோண்டிட்டு போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுனால இந்த சீ கிராஸ்லாம் இருக்குல்ல, அந்த செடி எல்லாமே வளர்கிறதுக்கு அது வந்து உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி படர்ந்து வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்கான். இது இப்படி பண்ணுறதுனால அதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அட்வான்டேஜ்னு அதில் ஹெட்டிங்லேயே இருந்திருக்கும். சீக்ராஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு பிளான்ட் தான், ஒரு டெரஸ்ட்ரியல் பிளான்ட் தட் மேட் இட்ஸ் வே பேக் டு. ஸோ அதான் ஓஷனில் இருக்கும். 2 மெத்தடில் இது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். எப்படின்னா, ஒன்று வந்து எப்படின்னா பட்ஸ் மாதிரி வரும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி வரும் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து இப்போ வந்து ஒரு துளிர் விட்டு வரும். அதுவாகவே துளிர் விட்டு வரும். அந்த துளிர் விட்டதுலேருந்து இன்னொரு செடியே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ளவரிங். ஸோ நார்மலாக வந்து அது வந்து ஏசெக்சுவலி. இப்போ செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு வந்து ஃப்ளவர் வரும், ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் வரும், அப்புறம் அது சீட்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி அது வந்து ஒரு சீக்ராஸ் வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டொபாக்கோ யூஸ். இது என்ன அப்படின்னு சொன்னால் கண்டெஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் என்ன வச்சுருக்கு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்கவர்டு எவிடன்ஸ். ஸோ வந்து ஹண்டர் கேதரர்ஸ் வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னாலே என்ன போயிடலாம், பேலியோலித்திக் பீரியடுக்கு போயிடலாம். ஸோ அவங்க வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது டொபாக்கோ அப்படின்னா வந்து புகையிலைன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அது வந்து எப்போனா 12,300 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க, டு 9,000 இயர்ஸ். ஸோ அதை டாக்குமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இதை பற்றின ஒரு டிபேட்டே இருக்குது. எப்படி வந்து அந்த டைமில் எப்படி டொபாக்கோ பிளான்ட் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற டிபேட்டே இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, உட்டா வெஸ்ட் டெசர்ட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளைமேட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு டொபாக்கோ இது வந்து ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டொபாக்கோ பிளான்ட் வளரணும் அப்படின்னா அது எந்த கண்டிஷனில் வளரும் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 50 to 100 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபாலில் வளரும். 15 to 20 டிகிரி செல்சியஸில் அந்த டெம்பரேச்சர் தான். இப்போ வந்து 100 சென்டிமீட்டருக்கு அப்புறம் ரெயின்ஃபால் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகிடும், அழுகி செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ க்ரோத் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த க்ரோத் பீரியடில் இந்த மாதிரி இருக்கணும். டொபாக்கோ cannot sustain in rainfall more than 100 centimeter. இப்போ சொன்னாலும் it is grown in warm climates with rich. இப்போ வந்து வார்ம் கிளைமேட்டில் தான் இது வந்து வளரும். வார்ம்னா சூடான கிளைமேட்ஸில் தான் நல்லா வந்து வளரும். பட் டூ ட்ரை, அதுவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மழையும் இருக்கக்கூடாது. டூ ட்ரை ஆகிடுச்சுன்னா லீவ்ஸ் எல்லாம் விழுந்து அது வந்து வளராது. அதை தான் சொல்லியிருக்காங்க. நேற்று இந்த டுகாங் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். நேற்றுல வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, September 3, 2021 இந்த டுகாங் அப்படின்றத இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, பால்க் பே அப்படின்ற இடத்துல சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டில் வந்து இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பால்க் பே எங்கே இருக்குன்னா இதாங்க, இந்தியா, இது ஸ்ரீலங்கா, நடுவில் இருக்குல்ல பால்க் பே மேலே. ஸோ இதுதான் பால்க் பே. ரெண்டையும் வந்து சேர்க்குற ஒரு ஸ்ட்ரைப் தான் வந்து பால்க் பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டுகாங் அப்படின்றது வந்து சீ கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ டுகாங் வந்து யூஸ்வலாக வந்து 3 மீட்டர் லாங் இருக்கும். வெயிட் வந்து 400 கிலோகிராம் இருக்கும். டுகாங் வந்து எதில் லிஸ்டட் ஆகிருக்குன்னா, வல்னரபிள் IUCN ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸில் வல்னரபிள் கேட்டகரியில் இந்த டுகாங் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்பீஷியஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து வரும். எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஒவ்வொரு அனிமலுக்கு எது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டுகாங் அப்படின்றது வல்னரபிளில் லிஸ்டட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த மேப். நெக்ஸ்ட் என்ன, இன்டர்நேஷ்னலாக டுகாங் அப்படின்றது லிஸ்டட் இன் அப்பெண்டிக்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்தியாவில் பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷ்னலாக பார்த்தா டுகாங் ஆர் லிஸ்டட் இன் அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா, CITESன்னு சொல்லுவாங்க, CITES, which prohibits the trade of the species and its parts. இது நிறைய டைம் தெரியும், நிறைய வந்து இல்லீகலாக ட்ரேட் பண்ணுவாங்க, அனிமல்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து இதை ப்ராஹிபிட் தடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த CITESலையுமே இந்த டுகாங் அப்படின்ற நேமை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம படித்த இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரீவியஸ் இயரோட ரிலேட் ஆகிருக்கிறது எல்லாமே பார்ப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ எய்ட்ஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ எய்ட்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கொடுத்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. பை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், by mosquitoes and other blood sucking insects across the placenta. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 1 to 4 ஆர் கரெக்ட். பி தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ மஸ்கிட்டோவால் இது வந்து நமக்கு பரவாது. நான் முன்னாடியே சொன்னேன், டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக தான் வரும். நெக்ஸ்ட் பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் அனிமல்ஸ். சீ கவ், என்னென்னா சீ கவ் கொடுத்துருக்காங்க, சீ ஹார்ஸ், சீ அனிமல், சீ லைன் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த அபவ் இஸ் மேமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி, 1 and 3 ஒன்லி. ஸோ சீ கவும் சீ லைனும் தான் என்ன அப்படின்னா மேமல். சீ ஹார்ஸ் அப்படின்றது ஒரு கார்னிவோர்.
நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஐஐடி கான்பூர் வந்து இதில் என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டில் கான்பூரில் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் பண்ணி ஒன்று டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலரான ஜீன் வந்து DLX1 அப்படின்னு அந்த ஜீன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுது. ஓகேங்களா, என்ன ரோல் பண்ணுது? ரோல்னா ஒன்றும் ஒரு வேலை செய்யுது. என்ன வேலை அப்படின்னா இப்போ நம்மளோட தாடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் வளர்றதுக்கு, அப்புறம் ஸ்கெலட்டனா எலும்பெல்லாம் வளர்றதுக்கு, நியூரான்ஸ் இந்த பிரெயின்ஸ் நியூரான்ஸ் இந்த நரம்பு இதெல்லாம் சொல்கிறோம், அது எல்லாமே பிரெயினில் இருக்கிறதெல்லாம் வந்து வளர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து கேன்சர்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா அது டெவலப்மெண்ட் க்ரோத் அதை வேகப்படுத்துறதுல இது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு இந்த ரிசர்ச் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அட்வான்டேஜ் சீ கிராஸ். ஸோ இதில் என்னென்னா சீ கிராஸ் இதுதாங்க சீ கிராஸ், இது வந்து ஓஷனில் இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இது என்னென்னா ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டர்ஸ்னால் வந்து அது ஒரு அனிமல். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா ஓஷன், அங்கே சீல இருக்கும். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே வந்துட்டு அதுக்கு கிளாம்ஸ் எல்லாம் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நோண்டிட்டு குழியாக தோண்டிட்டு போயிடும். ஆனால் அந்த மாதிரி ஆகிறதுனால இந்த சீ கிராஸ்லாம் இருக்குல்ல, அந்த செடி எல்லாமே வளர்றதுக்கு அது வந்து உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி படர்ந்து வளர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். இது இப்படி பண்ணுறதுனால அதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அட்வான்டேஜ்னு அதில் ஹெட்டிங்லேயே இருக்கும். சீ கிராஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு பிளான்ட், ஒரு டெரஸ்ட்ரியல் பிளான்ட் தட் மேட் இட்ஸ் வே பேக் இன். ஸோ அதான் ஓஷனில் இருக்கும். ரெண்டு மெத்தடில் இது வந்து ரீப்ரொடியூஸ் ஆகும். எப்படின்னா ஒன்று வந்து எப்படின்னா பட்ஸ் மாதிரி வரும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து இப்போ வந்து ஒரு துளிர் விட்டு வரும், அதுவாகவே துளிர் விட்டு வரும். அந்த துளிர் விட்டதுலேருந்து இன்னொரு செடியே ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு யோசிப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா ஃப்ளவரிங். ஸோ நார்மலாக வந்து அது வந்து ஏசெக்சுவலி, இப்போ செக்ஷுவலி ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு வந்து ஃப்ளவர் வரும், ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் வரும், அப்புறம் அது சீட்ஸ் எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆகி அது வந்து ஒரு சீ கிராஸ் வந்து பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டொபாக்கோ யூஸ். இது என்ன அப்படின்னு சொன்னால் கண்டெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் என்ன வச்சிருக்கோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்கவர்டு எவிடன்ஸ். ஸோ வந்து ஹண்டர் கேதரர்ஸ் வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்டர் கேதரர்ஸ் அப்படின்னாலே என்ன போயிடலாம், பேலியோலித்திக் பீரியடுக்கு போயிடலாம். ஸோ அவங்க வந்து டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது டொபாக்கோ அப்படின்னா வந்து புகையிலைன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அது வந்து எப்போனா 12,300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க, to 9,000 இயர்ஸ். ஸோ அது டாக்குமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா இதை பற்றின ஒரு டிபேட்டே இருக்குது. எப்படி வந்து அந்த டைமில் எப்படி டொபாக்கோ பிளான்ட் வந்து டொமஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற டிபேட்டே இருக்குது. ரிசர்ச்சர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் வந்து எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா உட்டா வெஸ்ட் டெசர்ட்டில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளைமேட் ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரு டொபாக்கோ இது வந்து ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டொபாக்கோ பிளான்ட் வளரும் அப்படின்னா அது எந்த கண்டிஷனில் வளரும் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 50 to 100 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால் தான் வளரும். 15 to 20 டிகிரி செல்சியஸில் அந்த டெம்பரேச்சர் தான். இப்போ வந்து 100 சென்டிமீட்டருக்கு அப்புறம் ரெயின்ஃபால் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும், அழுகி செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ க்ரோத் பீரியட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த க்ரோத் பீரியடில் இந்த மாதிரி இருக்கணும். டொபாக்கோ கேனாட் சஸ்டெயின் இன் ரெயின்ஃபால் மோர் தென் 100 சென்டிமீட்டர் சொன்னாலும் இட் இஸ் க்ரோன் இன் வார்ம் கிளைமேட்ஸ் வித் ரிச். இப்போ வந்து வார்ம் கிளைமேட்டில் தான் இது வந்து வளரும். வார்ம்னா சூடான கிளைமேட்ஸில் தான் நல்லா வந்து வளரும். பட் டூ ட்ரை, அதுவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மழையும் இருக்கக்கூடாது. டூ ட்ரை ஆயிடுச்சுன்னா லீவ்ஸ் எல்லாம் விழுந்து அது வந்து வளராது. அதை தான் சொல்லியிருக்காங்க. நேற்று இந்த டுகாங் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். நேற்றில் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா September 3, 2021 இந்த டுகாங் அப்படின்றத இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா பால்க் பே அப்படின்ற இடத்துல சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்டில் வந்து இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பால்க் பே எங்கே இருக்குன்னா இதாங்க இந்தியா, இது ஸ்ரீலங்கா, நடுவில் இருக்கிற பால்க் பே மேலே. ஸோ இதான் பால்க் பே. ரெண்டையும் வந்து சேர்க்குற ஒரு ஸ்ட்ரைட் தான் வந்து பால்க் பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டுகாங் அப்படின்றது வந்து சீ கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஸோ டுகாங் வந்து யூஸ்வலாக வந்து 3 மீட்டர் லாங் இருக்கும். வெயிட் வந்து 400 கிலோகிராம் இருக்கும். டுகாங் வந்து எதில் லிஸ்டட் ஆயிருக்குன்னா வல்னரபிள் IUCN ரெட் லிஸ்ட் ஆஃப் த்ரெட்டன்டு ஸ்பீஷியஸில் வல்னரபிள் கேட்டகரியில் இந்த டுகாங் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்பீஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து வரும். எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ஒவ்வொரு அனிமலுக்கு எது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டுகாங் அப்படின்றது வல்னரபிளில் லிஸ்டட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் அந்த மேப். நெக்ஸ்ட் என்ன, இன்டர்நேஷனலாக டுகாங் அப்படின்றது லிஸ்டட் இன் அப்பெண்டிக்ஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்தியாவில் பார்த்தோம். ஸோ இன்டர்நேஷனலாக பார்த்தா டுகாங் ஆர் லிஸ்டட் இன் அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீஷஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா, CITES சொல்லுவாங்க, CITES, which prohibits the trade of the species and its parts. இது நிறைய டைம் தெரியும். நிறைய வந்து இல்லீகலாக ட்ரேட் பண்ணுவாங்க, அனிமல்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து இதை ப்ராஹிபிட் தடுக்கணுங்கிறதுக்காக இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த CITESலையுமே இந்த டுகாங் அப்படின்ற நேமை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம படித்த இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட ப்ரீவியஸ் இயரோட ரிலேட் ஆகிருக்கிறது எல்லாமே பார்ப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ எய்ட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்மிட்டட். ஸோ எய்ட்ஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு கொடுத்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. பை செக்ஷுவல் இன்டர்க்ளோஸ், பை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், பை மஸ்கியூட்டோஸ் அண்ட் அதர் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ் அக்ராஸ் த பிளாசண்டா. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 4 ஆர் கரெக்ட். பி தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ மஸ்கிட்டோவால் இது வந்து நமக்கு பரவாது. நம்ம முன்னாடியே சொன்ன டைரக்ட் கான்டாக்ட் அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இது மூலியமாக தான் வரும்.